இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமானார். இசை ஞானியின் மகளாக பிறந்து இசையுலகில் தடம் பதித்து மறைந்துள்ள பவதாரின் திரைப்பயணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இசைஞானி இளையராஜாவின் இசை குடும்பத்தில் மயக்கும் மெல்லிசையாய் 1976ஆம் ஆண்டு பிறந்தவர் பவதாரணி. 1984ஆம் ஆண்டில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் முதன்முறையாக பாடிய பவதாரணியின் புகழின் தொடக்கமாக இருந்தது ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா பாடல்தான். சுசீலா தொடங்கி ஜானகி மற்றும் சித்ரா வரை திரைப்பாடல்களில் வெற்றி கொடி நாட்டிய ஜாம்பவான்களுக்கு இடையே தனித்துவமிக்க குரலால் அனைவரையும் கவர்ந்தெழுத்தார் பவதாரணி. அதனால் அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, கருவேலம் பூக்கள், காதலுக்கு மரியாதை போன்ற படங்களில் பவதாரணியின் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகின. தமிழ்நாடு கொண்டாடிய பவதாரணியை உலகமே கொண்டாடியது பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலால் தான். அந்த பாடலுக்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் அளித்து கௌரவித்தது மத்திய அரசு. அழகி, ஃப்ரெண்ட்ஸ் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட படங்களில் பாடல்களை பாடி தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகிகளில் ஒருவராக திகழ்ந்தார் பவதாரணி. தமிழ் மட்டுமின்றி இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளிலும் பாடியுள்ள பவதாரணி நடிகை ரேவதி இயக்கிய மிர்த் மை ஃப்ரெண்ட் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளரானார். பிர்மிலேங்கே, இலக்கணம், மாயநதி உள்ளிட்ட 10 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில்தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பவதாரணி தொடர் சிகிச்சையில் இருந்தார். இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் தனது 47வது வயதில் பவதாரணி காலமானார். மனம் மயக்கும் என் குரலால் ரசிகர்களின் மனதை வருடிய பவதாரணியின் பாடல்கள் காலம் கடந்தும் காற்றில் தவழும்.